கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் கூட இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் இந்த ஒரு ஞாயிறு காலையிலே அவரை ஆராதிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், அவருடைய சத்திய பாடத்தை கேட்கும்படியாக நம்முடைய வாழ்நாளில் இந்த ஒரு நாளை பிரயோஜனப்படுத்தி கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு பாடத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் பெண்களின் பங்கு. ஸோ இது வந்து 3 விதமாக கூட நம்ம சொல்லலாம். சபையில் சகோதரிகளுடைய பங்கு, சபையில் ஸ்திரீகளின் பங்கு. ஸோ உமன்ஸ் ரோல் இன் த சர்ச். ஸோ இந்த ஒரு பாடத்துக்குள்ள தான் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். நம்ம சகோதர சகோதரிகள் கூட எனக்கு இந்த ஒரு மிஷனரிக்குள்ள, இந்த ஒரு அழைப்பு, கிறிஸ்தவ அழைப்புல நான் வரும்போது எல்லாமே பிரதர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. சகோதரிகளுக்கு என்ன அதிகபட்சம் கிளீன் பண்றது இந்த மாதிரி, அப்புறம் வேத வாசிப்பு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசா எந்த ஒரு பங்குமே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரம்பத்தில் வந்து என்னை நானே வந்து யோசிச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக புதுசாக வந்த சகோதரிகள் வந்து எல்லாமே அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய நியமம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அவரு என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவுல் அப்போஸ்தலர் தான் ஏன் இந்த சகோதரிகள் வந்து சபையில வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா, வசனம் சொல்லியிருக்கு இல்லைங்களா கொரிந்தியர்ல, நீங்க வந்து அமைதலா இருங்க, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அதை வேத மாணவர்கள் அப்படின்றதுனால வேதத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்றோம் இல்லைங்களா? ஆனாலும் சபைகள்ல பெண்களை வந்து தேவன் வந்து தெரிஞ்சு கொண்டதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து அதை குறித்து ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ சகோதரர்கள் வந்து எல்லா ஊருக்கும் போறாங்க, எல்லா விதமான சத்தியங்களும் பேசுறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து தேவன் மூலியமா சகோதரர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சகோதரிகள் வந்து மனசுக்குள்ள சில கஷ்டங்கள் இருக்கும் இல்லைங்களா? நீங்க போறீங்க, அழைப்புக்கான ஒரு ஓட்டத்துல நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுறீங்க, எங்களால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான கவலைகள் இருக்கதானே செய்யும். ஆனா தேவன் வந்து அப்படி வந்து யாரையுமே பிரிச்சு பார்க்கல, எல்லாரையுமே ஒண்ணுதான். ஏன்னா இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண் சமம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் பிரதர் வந்து ஊழியத்துல மட்டும் சகோதரர்கள் மட்டும் பேசுறாங்க, சகோதரிகளுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கலையே அப்படின்னா, அந்த ஒரு பாடம், அந்த ஒரு கேள்விக்கான பாடம் தான் இந்த ஒரு இதுவா இருக்கும். ஸோ இது வந்து தேவன் வந்து அப்படி ஒரு நியமத்தை வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சகோதரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லைங்களா பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அந்த சகோதரிகள்லாம் இப்ப நாம இருக்கிறத காட்டில அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கே அந்த ஒரு அழைப்பு இல்லை அப்படின்றத குறிச்சு நம்ம விரிவா பார்த்துட்டு வரலாம். ஸோ முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா சாரா. ஸோ இவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சுயாதீன பிரமாணம். ஸோ அந்த ஒரு சுயாதீன பிரமாணத்துல வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, சரிங்களா? அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்கா. இவங்க வந்து திருச்சபைக்கு அடையாளமா இருந்தாங்க. அடுத்து அன்னாள், தேவன் கிட்ட ஒரு பொருத்தனை பண்றாங்க. அந்த பொருத்தனையில வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா உறுதியா இருக்காங்க. தன்னுடைய குழந்தையே வந்து தேவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரூத், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சோ நாமளும் அப்படிதான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்புறம் எஸ்தர், இவங்களும் யாருக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சபைக்கு அடையாளமா தான் இருக்காங்க. சோ அநேக ஸ்திரீகள் எல்லாருமே இவங்க இன்னும் நிறைய ஸ்திரீகள் யாகேல் அவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம எல்லாரையும் குறிச்சு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இது போட்டிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தேவனுக்கு பிரியமான காரியம் செஞ்சிருந்தாலும் கூட இவங்க வந்து திருச்சபையா ஆகிறதுக்கு தேவன் வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இவங்களுக்கு ஏற்படுத்தலை. ஆனா நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்பிதாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒரு கேட்டகரியில இவங்களை வேணா வச்சுக்கலாம். அந்த மூத்த சகோதரிகள், மூத்த ஸ்திரீகள், முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த இதுக்கு இவங்க எல்லாருமே இப்போ நம்ம பரிசுத்தவான்கள் அப்படி இருக்காங்க இல்லைங்களா, மோசே இவங்கெல்லாம் இருக்காங்களா, ஈசாக்கு, ஆபிரகாம், இவங்க எல்லாருமே யாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள். அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பேர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்திரீகள். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தமா தான் இருந்தாங்க, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடந்தாங்க. ஆனாலும் தேவன் வந்து இவங்களுக்கு என்ன ஒரு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அந்த ஊழியத்தை எடுத்து
கூடிய அந்த ஒரு அழைப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல அநேக ஸ்திரீகள் வந்து வீடியோவிலையும் யூடியூப்லயும் நிறைய சபைகளிலுமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போய் என்ன கேட்டா, ஏன் நீங்க சபையில வந்து ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம போய் கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது வந்து அந்த காலத்துல சொல்லிட்டாங்க, அப்ப அவங்க மட்டுமே பேசணுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஆனா நம்ம கிட்ட கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பவுல் அப்போஸ்தலர் தெளிவா சொல்லிட்டாரு. அவருடைய ஆகமத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில சகோதரிகள் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ நாம வந்து பவுல் அப்போஸ்தலரோட நம்ம வந்து அவ்வளவு புத்திசாலியா இல்ல. அப்போ நம்ம எதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம்? தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுனால வேதத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டா அந்த விஷயத்த நம்ம வந்து நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம வந்து கடைபிடிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? சோ இந்த ஒரு அழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு? சகோதரர்களுக்கு மட்டும்தான். தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு சகோதரர்களுக்கு மட்டும்தான் தேவன் வந்து நிர்ணயிச்சு கொடுத்திருக்காங்க ஆசாரிய அழைப்பு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே சகோதரிகள், அந்த மூத்த சகோதரிகளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க பிறந்துட்டதுனாலயோ என்னமோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. சோ தேவன் அப்ப எப்படியாப்பட்ட தேவனா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சம பங்கு உள்ள ஒரு தேவனா இருக்கிறாரு. சம பங்குன்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு பகல் இது வந்து தேவனுடைய நியமம், சரிங்களா? இதை வந்து இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம மாற்ற முடியாது. அப்படி மாத்தினா நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னகர். ஏன்னா தேவனுடைய நீதி, அவருடைய நியாயமும் அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கே உரியது. அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு 1% கூட நமக்கு வந்து தகுதி கிடையாது. சோ நமக்கு தெரியும் ஸ்திரீகள் யாரால இந்த பூமியில வந்து வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? யாரால வந்தாங்க? சோ இது ஏன் அப்படி எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் வெவ்வேறு கிடையாது. உருவத்துல வேணா வெவ்வேறையா இருந்தாலும் ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் 2 பேருக்குமே ஒண்ணுதான். அங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது இவருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு அதே தான் ஏவாளுக்கும் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய அந்த உடம்புல இருந்து தான் ஏவாளை வந்து எடுத்ததுனால 2 பேருமே ஒரே சரீரமா இருக்காங்க, ஒரே மனநிலையா இருக்காங்க, ஒரே ஆசீர்வாதத்துக்குரிய ஒரே அழைப்புக்குள்ள இவங்க இருக்காங்க அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. ஆனா இது வந்து கடைசி வரைக்கும் நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிராளி வந்து உள்ள பூந்து சில விஷயங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் அது இன்னைக்கு வரைக்கும் தேவன் வந்து சரி கட்டி நீதியா எடுத்துட்டு வர்றாரு. ஸோ நாம வந்து இங்க எதுவும் பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு. நாம ஏன் இதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூத்த சகோதரர் பவுல் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலுமே அப்படியே இருக்கிறது. இங்க என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே ஒரு அதிர்ச்சியான வார்த்தையை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து கலகத்துக்கு தேவன் இல்லை. அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் நீதிக்கும் மட்டுமே தேவனா இருக்கிறார். அப்ப கலகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கலகம் வந்து யாருக்கு உரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானுக்குரியது. சோ தேவன் ஒருபோதும் கலகம் பண்ண மாட்டாரு, சமாதானத்தின் தேவனா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு எச்சரிப்பு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமைதியா இருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. வேதமும் அப்படியே சொல்கிறது, சபைகளில உங்க ஸ்திரீகள் பேசாம இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு எந்த உத்தரவும் கிடையாது. அவர்கள் வந்து அமைதியா இருந்து அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் இருக்கணும். ஸோ வேதமும் அப்படியே சொல்லுது அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேதம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் பண்ணணும். அப்படின்னா
எங்களுக்கான ஊழியத்தை நாங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சகோதரர்களுக்குள்ள அநேக கேள்விகள் இருந்தாலும், ஊழியம் எடுத்துக்கிட்டாலே தேவனுடைய வார்த்தையை பேசுறது மாத்திரம் மட்டும் ஊழியம் கிடையாது. ஊழியத்துக்கு தேவையான உதவிகள், உபகரணங்கள், இது எல்லாமே வந்து எதைத்தான் சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியத்துக்கு உதவியா தான் இருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல கூட நம்ம நிறைய ஸ்திரீகளை குறிச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ சபைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டே பிரிவு தான். ஒன்று சகோதரிகள், இன்னொன்னு சகோதரர்கள். இவங்க இந்த காம்பவுண்டுக்கு உள்ள வந்துட்டா எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா ஒரே சரீரமா இருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்கு வெளியில போனா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல சகோதர சகோதரிகளா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த உறவு மனைவியாலும் இருக்கலாம். ஆனா சத்தியத்துக்குள்ள சபைக்குள்ள வரும்போது அவங்க எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா ஒரே சரீரமா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா தானே? சோ தேவன் ஏன் இந்த ஒரே இதுவா இருக்காங்க? நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து சகோதரிகள் வந்து இப்ப கவர்மெண்ட்லயே கூட பாத்தீங்களா, ஆணும் பெண்ணும் சமந்தான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டு இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அதிக முன்னுரிமையை வந்து எடுத்துட்டு வராங்க இல்லைங்களா? ஸோ அன்னைக்கு தேவனே எப்படி பார்த்திருக்காங்கன்னா எல்லாருமே சமமா தான் தேவன் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு ஊழியத்தின் பிரகாரத்துல மட்டும் ஏன் அந்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வாங்கி பேசுறதுக்கு ஸ்திரீகளுக்கு வந்து அந்த ஒரு அழைப்பை வந்து ஏன் தேவன் கொடுக்காம இருக்காங்க? எனி ஐடியா? நீங்க எக்ஸாக்டா ஒரு 50% வந்துட்டீங்க. ஆனா அது வந்து கரெக்டா பொருந்துற மாதிரி சொன்னிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. சோ இப்போ ஒரு விளக்கம் பார்க்கலாம். சபையில சகோதரிகள் எதுக்காக முக்காடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க? அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஒரு இதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப சகோதரர்லாம் எந்த முக்காடும் இல்லையே. முடி வந்து ரொம்ப நீட்டா அது வந்து யாருக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்படிங்களா? இப்ப நம்ம முன்னாடி ஒரு 2 பிக்சர் பார்த்தோம் இல்லைங்களா? சபைக்கு வெளியில இருக்கும்போது நீங்க என்ன ஒரு பாவனா இருக்கலாம், சபைக்கு உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சகோதர சகோதரிகளா இருக்காங்க. ஒரு ஸ்திரீயோடைய ஒரு ஒரு சகோதரியுடைய கணவர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா, நான் அந்த இடத்துல வெளிப்படாம என்னுடைய கணவரை மட்டும் நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி முக்காடு இடுறது, தன்னை தாழ்த்துகிறது. அந்த முக்காடு இடும்போது என்ன ஆகுதுன்னா தன்னை வணங்கி தன்னுடைய புருஷனை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறேன். இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆபிரகாம் சாரால் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஆண்டவரையும் தானே கூப்பிடுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே எது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் எப்பவுமே தன்னை வந்து தாழ்த்தி கணவரை தான் வந்து புருஷரை தான் உயர்த்தி காட்டணும். ஸோ ஸ்திரீகள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா யாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் யாரு தான், நம்ம யாரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ எப்பவுமே இந்த ஒரு தாழ்மை அப்படின்றது வந்து தேவன் கிறிஸ்து கிட்ட வச்சிருந்தாருங்களா? கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தி தேவனை வந்து உயர்த்தினாரு. ஸோ அப்ப கிறிஸ்துவ திருமணம் பண்ணிக்க போற நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன பண்ணணும்? பேசுவது நாள்ல நீங்க தான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவங்கள தான் நம்ம வந்து முன்னிலை வைக்கணும். ஸோ அது வந்து சகோதரிகளுக்கே பொருந்தது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முக்காடிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுமே அதை தான் பண்ணியிருக்காரு. அப்படிதானே? ஸோ இதெல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிரிவினை மட்டும் ஏன் வருது? அதுதான் சுத்தி எங்க போய் எந்த வார்த்தையை ஆட் பண்ணாலும் சபையில ஏன் சகோதரிகள் பேசக்கூடாது? வேதம் வந்து அப்படி சொல்லிடுச்சு. எதனால அப்படி சொன்னிச்சுன்னு நமக்கு தெரியணும்ல. ஒரு விஷயம் நடக்காம ஒரு விஷயத்த வந்து தேவன் வந்து பேச மாட்டார். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கரெக்ட் தான். சோ இங்கதான் ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை. சோ ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய சுயாதீனத்தை வந்து அங்க வெளிப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அதனால தேவன் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்டனை கொடுக்குறாரு இல்லைங்களா? சோ வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். சோ அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அந்த தப்புக்கான தண்டனை வந்து தேவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ கர்ப்பமா இருக்கும்போது உன்னுடைய வேதனையை வந்து மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னா,
அது வந்து சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா உயிர் போய் உயிர் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? ஸோ அது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வலி தெரியும். நம்ம வந்து பார்த்தாலுமே கூட நம்மளால உணரக்கூட முடியாது. அந்த வலி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வாசிங்க சிஸ்டர். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஸோ வேதனையோடு தான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பெறுவேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் இருக்கு. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னுடைய ஆசை எல்லாமே யாரு தான் பற்றி இருக்கணும்? புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஸோ இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் தான் மனைவியை ஆண்டு கொள்ளணும். ஆனா இங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு? மனைவி தான். அப்படின்னா இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா நான் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் டெப்தா கொண்டு போறேன். பழைய ஏற்பாட்டின் காலம் பிரகாரம் சபையை வந்து எப்படி கொண்டு போகணுன்றது தேவனுடைய டிவைன் நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து சரியா போகாததுனால தன்னுடைய சொந்த குமாரனையே பூமிக்கு கொடுத்தார். அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணிருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாமே முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ முந்தின ஏவாள் பிந்தின ஏவாள். ஸோ முந்தின ஏவாள் வந்து ஆதாமுக்கு கிளாஸ் எடுத்ததுனால தான் அங்கே என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய திட்டமே என்ன ஆயிடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் தான் ஏவாளுக்கு கிளாஸ் எடுக்கணுமே தவிர ஏவாள் போயிட்டு ஆதாமுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டமே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேச நாம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலேயே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவார்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அவங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினா முதல்ல அவங்க யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷர்கள். ஸோ புருஷர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவன். இப்போ நாம இது ஒரு கேள்வியா கூட நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சத்தியத்துக்குள்ள ஒரு சகோதரி இருக்காங்க, ஆனா சத்தியத்துக்கு வெளியில அந்த அவங்களுடைய வீட்டுக்காரர் கணவர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் இவங்க என்ன கத்துக்க முடியும்? அப்போ இங்க புருஷர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனா இங்க வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை எடுத்து பேசுற ஸ்தானத்துல இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷர்கள். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம வந்து எந்தெந்த வார்த்தையை எந்தெந்த இடத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது நமக்கு. புருஷர்கள் அப்படின்றதும் யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவானது தான், சகோதரர்கள் அடையாளப்படுத்துது. மனைவிகள் அப்படின்றது யாரை அடையாளப்படுத்துதுன்னா ஒரே சரீரம். ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கணும், மனவாட்டியா இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஆண் பெண் அப்படின்லாம் இல்லாம ஒரே சரீரமா இருக்கன்றதுனால ஸோ இந்த வார்த்தையை எல்லாம் எங்க போடணும் அப்படின்றத வந்து நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ வந்து ஒரு விஷயத்த வந்து பேச விரும்பினா அங்க இருக்கிற சகோதரர்கள் கிட்ட பேசி அதாவது தெரிஞ்சுக்கணுமா, அவங்க கிட்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. ஸோ அவங்க வந்து சபையில வந்து பேசுறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோக்கியமா இருக்காங்க. ஸோ அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியாம். அதனால அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அவங்க யார்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சகோதரர்கிட்ட கலக்கணும். அவங்க அதுக்கு ஓகே சொன்னா அதுக்கப்புறம் வந்து நடந்துக்கலாம். ஆனா இங்க வந்து பேசக்கூடாது. இங்க வந்து பேசணும்னு சொல்லியிருந்தா அடுத்த வசனத்திலே அடுத்த வரியிலே வந்து இங்க என்ன சொல்லிருக்கலாம், பேசலாம்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது, சபையில நீங்க பேசிக்கிறது அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க இங்க வந்து பேசும்போது அது அயோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதமே நமக்கு சொல்லுது இல்லைங்களா. ஸோ இது எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். ஸோ முந்தின ஆதாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் யாரு, பிந்தின ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதாம் அப்படிங்க அவங்களுடைய மனைவி யாரு? அப்ப அவங்களை எப்படி சொல்லலாம், முந்தின ஏவாள். அப்ப பிந்தின ஏவாள் யாரு? நாம தான். சோ முந்தின ஏவாள் ஆதாம் கிட்ட அந்த கனியை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் தான் ஏவாளை வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைடன்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா இங்க அப்படியே டோட்டலா மாறி ஏவாள் வந்து ஆதாம வந்து இவங்க சொல்றது அவங்க கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்படி விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாமே குழஞ்சு போய் ஒரு கட்டத்துல வந்து சரி பண்ண முடியாத சூழ்நிலையில வந்து நிற்கும் போது தேவன் வந்து யார் அனுப்புறாரு? சோ இப்போ ஆண்டவர் வந்து எங்கேயாச்சும்
ஸ்திரீகளை பேச சொல்லி பண்ணியிருக்காருங்களா? ஸ்திரீகளோடு இருந்திருக்காரு, போயிருக்காரு, வந்திருக்காங்க, அவங்களோட இருந்திருக்காங்க. ஆனா அவங்கள எங்கேனாச்சும் பேச சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்ப இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆதாம் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த பிளானையும் வந்து இயேசு கிறிஸ்து மூலியமா வந்து சரி பண்ணிட்டு வர்றாரு. அப்போ நமக்கெல்லாம் ஆதாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நாம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாள். முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம அந்த தப்பை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அவர் பேசுறதை நம்ம வந்து அமைதியா கேட்கணும். ஸோ இதுதான் தேவனுடைய அல்டிமேட் பிளானா இருக்கு. ஸோ அவரு ஆரம்பத்திலிருந்தே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தப்பு நடந்துச்சு இல்லைங்களா? ஏவாள் வந்து ஆதாம் கிட்ட அந்த பழத்தை கொடுத்து இந்த மாதிரி அங்கேயே என்ன பண்ணிட்டாருன்னா டிசைட் பண்ணிட்டாரு, இது இப்படி போறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்க என்ன பண்ணிட்டாருன்னா ஆசாரிய ஊழியத்துக்கு யாரை வந்து அபிஷேகம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சகோதரர் தான் பண்றாங்க. ஏன் சகோதரியை பண்ணலன்றது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அவங்க எதனால பண்ண முடியாம போச்சு அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். அங்கேயே ஸ்டார்ட் பண்றாரு, ஆசாரிய ஊழியத்துக்கு சகோதரர்கள் தான் சரியானவங்கன்னு சொல்லி யார் மாத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன். அது முன்னாடியே அதான், இடையில ஏவாள் வந்ததுனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி திருப்பி என்ன பண்றாருன்னா அங்கேயே ஸ்டடி பண்ணிடுறாரு. ஸோ முதல்ல ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன். ஸோ அவர் ஒரு ஆசாரியன். ஸோ அவர் வந்து ஆண் அல்ல, சாரி பெண் அல்ல, ஆண். ஸோ அவருடைய அந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமும் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரனாகிய ஸோ இங்க வந்து ஆணை செலக்ட் பண்றாரு. அந்த ஆணோடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன். ஆரோனுடைய வம்சத்துல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆண் பிள்ளைகளை தான் செலக்ட் பண்றாங்க. வாசிங்க சிஸ்டர். குமாரன் ஆகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புதிரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. சோ இங்க நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையுமே யார் கையில தான் ஹேண்டில் பண்றாரு, யார் கையில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா மோசே மூலியமா சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அங்கே நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும், அது மூலயமா தான் நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் பலனை வந்து தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லி காக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அழைப்புக்குள்ள யாரை கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோனை கொண்டாந்து சேர்த்து அதுக்கப்புறமா அந்த ஊழியம் வந்து எப்படி வளருதுன்னா ஆசாரிய ஊழியம் 1 by 1 வெறும் ஆசாரிய வகுப்புல இருக்கிற அந்த ஆண் நபர்களை மட்டுமே எடுத்து அங்கேயும் ஆரோனை செலக்ட் பண்றாரு. ஆரோனுடைய பசங்க வம்சாவரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் தரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள மட்டுமே அந்த ஊழியத்துக்குள்ள நடத்திட்டு வராங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே தேவனுடைய பிளான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இதை வந்து சகோதரியை வச்சு நடத்த முடியாதா தேவனால? அவருக்கு தான் எல்லாமே எல்லா வல்லமையுமே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா தேவனை போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? இப்ப பகல் நேரத்தை இரவு நேரமா மாத்துங்க, இரவு நேரத்தை பகல் நேரமா மாத்துங்க அப்படின்னு சொன்னா இது நீங்க உண்டாக்குனதா? அப்ப அதுல ஒரு பர்சனா நம்ம இருக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு. அதுவே அந்த ஒரு இறக்கத்தையே தேவன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு கொஸ்டினை கேட்டோமா, இதெல்லாம் நம்ம யாருக்கு விரோதமாயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அன்னகராயிடுவோம். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பின்னாடி தேவனுக்கு சித்தமானாலும் பார்க்கலாம். ஸோ வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் 21. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உங்களிடத்தில் கேட்டால் 21ஆம் வசனம். நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாய் இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சோ அங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எகிப்துல வந்து அடிமையா இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள அங்க இருந்து மீட் எடுக்கணும் அப்படின்றது வந்து தேவன் வந்து யார் கையில கட்டளையிட்டாரு? மோசே கையில கட்டளையிட்டு அங்க இருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா பாதுகாத்து கூட்டிட்டு வந்தார் இல்லைங்களா? ஆமா தானே? சோ இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே பழைய ஏற்பாட்டின் கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டு இவங்க எல்லாமே இந்த இடத்துல எல்லா ஸ்திரீகளும் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சாராள்,
அப்புறம் ரெபேக்காள், ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா. இவங்களை கொண்டு தேவன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருந்தாங்க, தேவனுக்கு பயந்து தான் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் வந்து அவங்கள செலக்ட் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஸ்திரீகளை வச்சு கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுக்கு ரொம்ப, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய சகோதரிகள் இருந்தாங்க இல்லைங்களா. யார் யாரு? மார்த்தாள், மரியாள், ஸோ லாசரு. ஸோ நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வந்து எப்போ அவங்க போய் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் யார் வீட்டில் தங்குவார்? ஸோ நமக்கு மார்த்தாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க, ஸோ மரியாள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குலாம் என்ன ஒரு அழைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையா போறதுக்கோ எந்த ஒரு அழைப்புமே இல்லை. உண்மையை சொல்ல போனா அவர் நினைச்சிருந்தா அந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், ஆனா கொடுக்கல. ஏன்னா தேவனுடைய நீதி நியாயமும் எப்படி சொல்லுதோ அப்படி வாழ்ந்துட்டு போனவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ வசனம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். சோ இவங்க கிட்ட அன்பா இருந்தாங்களே ஒழிய, ஆனா அவங்க அந்த அன்பை வாங்கிக்கிட்டவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. காரணம் என்னன்னா அந்த ஒரு என்ன ஒரு காரணத்துக்காக நகர முடியல புரியலீங்களா? சபைக்கா அழைக்கப்படுற அந்த ஒரு காரணத்துக்கு, அந்த ஒரு இதுக்காக நகர முடியல. அவங்க வந்து தேவனுடைய ஊழியத்தை எடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்துல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை, கொடுக்கல. ஸோ இருக்கிறதுலே பெண்களிலே வெளியேற பெற்ற ஒரு பெண் ஸ்திரீ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேல போனா இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய தாயார் மரியா. ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்புள்ள கன்னி. ஸோ தேவனே இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு பெரிய பாக்கியவதியா இருப்பாங்க. ஆனாலுமே இவங்களுக்குமே அந்த ஒரு அந்த சீசர் சகோதரருடைய அந்த ஒரு ஊழியத்துக்கு இவங்க வந்து ஒரு பங்காளரா ஆக முடியல. ஸோ இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் அந்த அழைப்பு வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரரை ஊழியமா தான் வச்சிருந்தாரு. ஸோ வாசிக்கலாம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாய் இருக்கும் வரைக்கும். ஸோ கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி, அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா உண்மையா இருந்தாங்க. தேவன் கிறிஸ்துவுக்கே ரொம்ப அன்பா இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து நெருக்கமா இருந்தாலும், ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம புருஷராகும் வரைக்கும், பூரண புருஷராக வரை, அதாவது நாம இங்க வாழ்ந்துற வாழ்க்கை முடிகிற வரைக்குமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை உள்ள ஒரு நிலைமைக்கு நம்ம போறதுக்கான ஒரு முயற்சியிலே நம்ம இருந்துட்டு இருக்கணும். சோ அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சோ இந்த ஊழியம் இருக்கு இல்லைங்களா, பரிசுத்தவான்கள் சீர்படுத்தப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஸோ இப்போ இந்த ஒரு வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாயின் கர்ப்பவதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஸோ அவங்கள வந்து எதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் மூலயமா தன்னுடைய குடும்பத்தை வந்து பக்தி விருத்தி, அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய ஜெனரேஷனை கொண்டு போறதுக்கு சகோதரி வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஸ்திரீ இல்லாம சகோதரனால குழந்தை பெற்றுக்க முடியாது. ஒருவேளை ஸ்திரீ வந்து இந்த ஒரு ஊழியத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் வச்சிருந்தாலும் ஸ்திரீ அளவுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச வேலையை செய்ய முடியாது. பிரெக்னெண்டா இருக்கும்போது குனிய முடியாது, சடனா ஒரு வெயிட்டை தூக்க முடியாது, பெயின் எப்போ வேணாலும் வரும். அப்படி இருக்கும்போது நாமளே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் நமக்கு என்ன ஆகிடும், டென்ஷன் ஆகிடும். ஆனா பெண்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா காமா ஹேண்டில் பண்றாங்க. அது ஒரு மாதிரி வெறுக்காம
ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சரீரம் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பத்திரமா அவங்க எவ்வளவுதான் வேதனைப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அக்கறையா இருக்காங்க. ஆனா ஆண்கள்ல வந்து அப்படி எப்படி கிடையாதுன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க, வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை தேவன் வந்து சகோதரர்களுக்கு இந்த ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே வெறுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா சகோதரிகள் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அப்போ தேவன் வந்து எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இவங்களுக்கானது, இங்க இவங்களுக்கான சகோதரிக்கான ஆசீர்வாதமும் இருக்கு, சகோதரனுக்கான ஆசீர்வாதமும் இருக்கு. ரெண்டு பேருமே தேவனுடைய பார்வையில் எப்படிதான் இருக்காங்க. இப்போ இங்க ஒரு வெறுக்கத்தக்கதான சகோதரனுடைய குணமா இருக்கு, இங்க நேசிக்கத்தக்கதான சகோதரனுடைய குணமா இருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றது தேவனுடைய பலனா இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப ரெண்டு பேருடைய வழிகாட்டுதலும் ரெண்டு பேருடைய நடத்தையும் யாருக்கு ஒரே மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒரே மாதிரி தான் வச்சிருக்காரு. ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் எப்பவுமே ஆண்களுக்கு, ஏன்னா அந்த ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பார்த்தோமே சபையில வந்து பெண்கள் பேசக்கூடாதுன்றதுக்காக, அதை வந்து வேற மாதிரி அப்ளை பண்ணி நீங்க வந்து எப்பவுமே பெண்களுக்கு வந்து எப்பவுமே கீழே தான் அப்படின்னு சொல்லி இன்னமும் நிறைய சபையில வந்து இருக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை, அது தேவனே நிப்பாட்டி வச்சிருக்காரு. காரணம் என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேக்கத்தீவிலே விட்டு வந்தேன். சோ இங்க என்ன சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரி குறிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சபையில வந்து ஒரு உள்ள வரணும் அப்படின்னா இங்க என்னென்ன குறைகள் இருக்கும். இப்ப இந்த ஒரு சபைக்குள்ள நம்ம வரோம், இங்க என்னென்ன குறைகள் இருக்கு. பெருக்கணும், சேர் அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா பணிவிடைகளையும் யாரு ஒழுங்குபடுத்த சொல்றாங்க, சகோதரிகளை ஒழுங்குபடுத்த சொல்றாங்க. நான் அதுதான் வந்து உங்களை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இது ஒரு கட்டளையாவே எடுத்துக்கிறாங்க. இதுவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஒரு ஊழியம். இப்போ ஒரு சகோதரர் போயிட்டு நேரம் உட்கார்ந்து அந்த இடத்துல பேசிட்டு வர்றதுக்கு வந்து இல்லை, அந்த இடத்துக்கு போகணும்னா அங்க போறதுக்கான என்னென்ன தேவை இருக்கோ அந்த இடத்த எப்படி ஆயத்தப்படுத்தணும், அந்த இடத்துல வந்து போதுமான உணவு கிடைக்காம போயிடுச்சுன்னா, இல்லை போதுமான தண்ணி வசதி இல்லாம போயிடுச்சுன்னா, ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கணும், சுத்தப்படுத்தணும். இது எல்லாமே யாருடைய இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய இது, சபையில. ஸோ அப்ப இந்த ஒரு சபையை பார்க்கும்போது நீங்க எப்படி பண்ணு, ஒரு நீட்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நீட்டு வந்து யாரால பண்ண முடியும், சகோதரிகளை குறிச்சு பண்ணணும். அப்போ சகோதரர்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க அந்த இடத்துல அந்த லிமிட்ல இருந்தா அவங்களுக்கு நல்லது. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுமே என்ன பண்ணிருக்காருன்னா தாழ்த்தி இருக்கிறாரு. இந்த பாதம் கழுவுதல் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவரு எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எதை அடையாளப்படுத்துது, நாம எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். சகோதரிகள் வந்து இந்த ஒரு இதெல்லாம் கிளீன் பண்றதெல்லாம் ஒரு ஊழியமா அப்படின்னு சொல்லி சிலருக்குள்ள ஒரு கேள்விகள் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுற மாதிரி எங்களுக்கும் இது ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய சொந்த குமாரன். அவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே இல்லாம பாவமான ஒரு சரீரத்தை போயிட்டு என்ன பண்றாருன்னா கையால அவருடைய காலை பிடிச்சி என்ன பண்றாரு, கழுவுறாரு. சோ அப்ப அவர் எந்த இடத்துல தாழ்மையை காமிக்கிறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல காமிக்கிறாருன்னா எல்லா இடத்துலயும் தன்னை வந்து தாழ்மையை காமி. நீங்க யாருமே தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது, அந்த தாழ்த்தத்துக்கு கிடையாது, எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கணும். அந்த ஒரு எண்ணத்தை வந்து இவங்களுக்குள்ள விதைக்கிறாரு. நமக்கு தெரியும் அந்த பாதம் கழுவுதல் நிறைய விஷயத்துல நம்ம அந்த நினைவு கூறுதல் தியானத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய அப்போஸ்தலர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்களும் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணாங்க, என்னென்ன நிலைமையில எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ சகோதரிகள் வந்து எப்பவுமே எந்த ஒரு எண்ணத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்புல நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்றத குறிச்சுதான் இயேசு கிறிஸ்து ரொம்பவே விருப்பப்படுறாரு. சோ வசனம் வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவன் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால்
அவனையே ஏற்படுத்தலாம். சோ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பர்கள். சோ குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்று அடங்காத்தக்காதவன் என்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகள் உடையவனமாய் இருக்கிற ஒருவனிடத்தில் அவனையே ஏற்படுத்தலாம். அப்படி இருந்தா அவங்கள வந்து ஏற்படுத்தலாம். ஒரு சபையை வழி நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூப்பர்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மனைவியோடைய புருஷரா இருக்கணும் அப்படின்னு. நமக்கெல்லாம் புருஷர் யாருங்க? அப்போ நாம வேற ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு இருந்தா நமக்கு பேர் என்ன? அது சொல்ல தேவையில்லை. அப்போ நம்மளுடைய புருஷர் யாரு அப்படின்னு பார்த்து நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ மனைவிகள் அப்படின்றது வந்து யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே புருஷர் அப்படின்னா அவங்களையும் கிறிஸ்து தான் புருஷரா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த புருஷரை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த புருஷரை விட்டுட்டு வேற ஒரு புருஷரை போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு தெரியும் உலக வழக்கத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்க புருஷர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்களா? இப்போ நாம வந்து ஆபிரகாம் வந்து சாராள் எப்படி கூப்பிட்டாங்க? புருஷரேன்னு கூப்பிடுவாங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. ஸோ சகோதரிகள் இங்க வந்து புருஷரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய சகோதரர்கள். ஸோ இவங்களை எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனா அந்த வார்த்தையை நம்ம கரெக்டா பொருத்தி பார்க்கணும். எங்கேனாச்சும் மாத்தி பொருத்தீங்கன்னா பிரச்சனையாயிடும். ஸோ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமத்துவமான இருக்க வேண்டும். சோ இது எல்லாம் ஒரே புருஷருடைய. ஆகையால் கன்னியானவள் குற்றம் சாட்டப்படாதவனும். சோ நம்ம எல்லாமே எந்த ஒரு இதுல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த அழைப்புக்குள்ள வராதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஸோ இந்த அழைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கற்புள்ள ஒரு கன்னியா நம்ம வந்து யாருக்கு நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியத்தனத்தை உள்ளவனும் அந்நியரை. ஸோ நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது. எல்லாருக்குமே என்ன கொடுக்கணும்? சரி, ரெபேக்கால இருந்தாங்க இல்லைங்களா? எலியேசர் அங்க போகும்போது இவங்க என்ன பண்ணாங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏன் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க அந்நியராகவே இருந்தாலும் உங்களுக்கானதை நான் என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ரெபேக்கால யாரு அடையாளத்துக்கு பார்த்தோம்? திருச்சபைக்கு அடையாளத்துல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நாமளும் திருச்சபையா போறதுக்கு தானே இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நியரை உபசரிக்கணும். ஆமா தானே? ஸோ இவங்க எல்லாருமே எந்த ஒரு ஸ்தானத்துல இருந்தாங்கன்னா பரிசுத்த ஸ்திரீகள். இந்த பரிசுத்த ஸ்திரீகள் இப்படி இருந்தாலுமே இவங்களுக்கான சில விஷயங்கள் வேற மாதிரி போனதுனாலதான் தேவனுடைய வார்த்தையை இவங்க பங்காற்ற முடியாம போயிடுச்சு. அது என்ன வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலிலாவது பொன்னிலனாவது முத்துகளினாவது விளைய பெற்ற வஸ்திரங்களினாவது தங்கள் அலங்கரிப்பார்கள். சோ நீங்க என்னதான் ஸ்திரீகளுக்குள்ள இன்னைக்கு வரைக்குமே அது அப்ளை ஆகும். இப்படிலாம் இல்லாம இருந்தா நீங்க வந்து எப்படி சொல்ல, ஒரு பரிசுத்த ஸ்திரீ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் வேதம் நமக்கு சொன்னாலும், ஆனா இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீகள் வந்து இது மேல ஆசைப்படாத ஸ்திரீகளே கிடையாது. திடீர்னு ஹேர் ஸ்டைல் இப்படி லூஸ் ஹேர் விடலாமா, இல்லை இப்படி பின்னலாமா, இப்படிலாம் யோசிக்க தோணும். என்ன தேவனுடைய சத்தியத்துல இருந்தாலுமே நகை மேல ரொம்ப பெண்ணையும் பொண்ணையும் பிரிக்கவே முடியாதுன்னு பழமொழி இருக்கு இல்லைங்களா? என்னதான் நம்ம கிட்ட எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள பொண்ணுன்னு வந்துருச்சுன்னா வச்சுக்கீங்களேன், உயிரை விட்டுக்குவாங்க. ஸோ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குணாதிசயம் அங்க எப்படி ஏவாள் அந்த ஒரு சாத்தானை பார்த்து தன்னை மயங்கி அவங்க எப்படி இருந்தாங்க அடையாளத்துக்கு, அவன் எப்படி இருந்தாங்க? சாத்தான் வந்து எப்படி அலங்கரிக்கப்பட்டவன்?
ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டவங்க. சாதாரண பொண்ணு பார்த்தாலே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்குன்னா, அப்போ வைரம், மாணிக்கம், முத்து இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போது பெண் என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா மயங்கிடுறாங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு நகை அலங்காரம் வந்து பெண்ணுக்கு வந்து எப்பவுமே என்ன ஆகும், பிடிக்கும். அதனால இவங்க என்ன பிடிக்கும், இதை பிடிக்கிறதுனால இதை பிடிக்க முடியாது அவங்களால. அதனால தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியுமே இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் விட முடியல. ஒருவேளை இப்போ எனக்கு அது பிடிக்கும்ன்றதுனால நான் கழுத்துலயும் கையிலையும் 10 மோதிரம் போட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசினா அது சரியா வருமா? அப்போ சகோதரர்கள் வந்து எதை மேல நாட்டம் இருக்காது, சத்தியத்தின் மேல நாட்டம் இருக்காதுன்னு சொல்லாதீங்க. சத்தியத்தின் மேல நாட்டம் இருக்கும். நகைகள், பொண்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா பெருசா ஈடுபாடு, நமக்கு எதுக்கு அது, நாம போற வேலைக்கு அதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையிலேயே போயிடுவாங்க. ஆனா பெண்கள் வந்து எப்படி தெரியுமா, தன்னை அழகா காட்டணுன்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, நகை அலங்காரம், சடை அலங்காரம், ட்ரெஸ் அலங்காரம் இதெல்லாம் போட்டாதான் அவங்க வந்து அழகா தெரிவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. ஸோ அதை அந்த மாதிரி பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, மாம்ச பலவீனம் நம்மளை விடுறது இல்லை. ஸோ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரங்களினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்கள் அலங்கரிக்க வேண்டும். அது வந்து நிரந்தரமற்ற அலங்கரிப்பு. ஸோ இது எல்லாமே நாம வாங்கி போட்டா தான் நம்ம வந்து அழகா தெரியுமோன்றது வந்து பார்வைக்கு வேணா அப்படி தெரியலாம். ஆனா இங்க தகுந்த வஸ்திரம்ன்றது வந்து இயேசு கிறிஸ்துவே நம்ம வஸ்திரமா போட்டுக்கிறோம் இல்லைங்களா ஞானஸ்தானத்துல. அப்போ நல்ல ஒரு ஞானம், தெளிந்த புத்தி, அப்புறம் தேவ பக்தி. ஸோ இப்படி சொல்லுகிற ஸ்திரீகள் தான் எப்படிப்பட்டவங்க, ஸோ அழகா இருக்கிறவங்க. எப்பவுமே தேவன் வந்து எதை பார்க்குறாங்க, ஸோ உள்ளத்தை சுத்தமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், வெளி அலங்காரம் நமக்கு தேவையே இல்லை. உள்ளத்தை தான் தேவன் வந்து, ஏன்னா உள்ளத்தை நோக்கி நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா, ஜெபம்ன்றது எதை பார்க்குறாரு. ஸோ அந்த உன்னோட தனி அறையில போய் பூட்டிக்கிட்டு நீ தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உனக்கு செவி கொடுப்பாரு. அப்போ உன்னுடைய இருதயத்துல, உன்னுடைய உள்ளத்துல என்ன மாதிரி ஒரு காரியத்துல நீ இருக்க அப்படின்றது வந்து தேவன் நேரடியா உங்களை நம்ம பார்க்கறதுனால வெளி அலங்காரம் நமக்கு தேவையே இல்லை. வீண் அலங்காரம் செய்யாம இருந்தா நலமா இருக்கும் அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருக்கு. அது வசனமாவும் வெளிப்படுத்திட்டாங்க. ஆனாலும் சகோதர ஸ்திரீகள் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை விட முடியாம ஒரு சூழ்நிலையினால உள்ள அலங்காரம் அலங்கோலமா போயிடுது, வெளி அலங்காரம் அம்சமா ஆயிடுது. ஆமா தானே? சோ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவர்களாய் இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ளுங்கள். சோ ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவர்களாய் இருந்து அமைதியோடு. சோ இது வந்து எதுனா வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் எல்லா தருணத்திலையும் இது பொருந்தும். நாம வந்து வெளி உலகமா நம்ம வந்து பார்க்க தேவையில்லை, சத்தியத்தின் பிரகாரமே பார்ப்போம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அமைதியா இருக்க வேண்டும், அடக்கமா இருக்கணும். அப்படின்னா ஒரு சத்தியத்துல ஒரு விஷயத்த நம்ம பேசுறாங்கன்னும் போது நீங்க எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவங்க எதனால சொன்னாங்கன்றது நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா உட்கார்ந்து அமைதியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சஜஷன் மாதிரி நீங்க பேசலாம். ஸோ எல்லா விஷயத்திலுமே நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கு. ஸோ அவர் வந்து இது வந்து உலக ரீதியா ஒரு சில காரியங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்திரீ இருக்காங்கன்னா நல்ல ஒரு ஞானத்துல இருக்காங்க, ஒரு கணவர் இருக்காங்கன்னா ஞானம் கம்மியா இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து குடும்பத்தை எடுத்து நடத்துறாங்க, இவங்களும் சம்பாதிச்சுட்டு வராங்க கணவன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா வந்து வழிநடத்த தெரியலன்றதுக்காக இவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடங்கி போயிடும். யாருடைய வாழ்க்கை, அவங்களுடைய புருஷனுடைய வாழ்க்கை. ஸோ நீங்க என்னதான் இருந்தாலும் சரீரத்துக்கு தலை யாரு தான், புருஷர் தானே. ஸோ அப்போ நீங்க யாரா இருக்கீங்க, சரீரமா தான் இருக்கீங்க, சரீர அங்கமா தான் இருக்கீங்க. அப்போ தலையா ஆகணும்ன்ற எண்ணம் என்னைக்குமே ஸ்திரீகளுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா?
இன்னும் ரொம்ப விளக்கமா போயிடுச்சுன்னா வந்து உபதேசம் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அடுத்த வசனம் போயிடலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதியா இருக்க வேண்டும். சோ நீங்க வந்து உபதேசமும் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அப்புறம் புருஷன் மேல் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடாது. ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணுமா? சோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யாரே இது சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நான் எந்த அதிகாரத்தையும் நான் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மற்ற சர்ச்சஸ்ல எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிறாங்களா அந்த சகோதரிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு வந்து வேதம் சொல்லிடுச்சு ஸ்திரீகள் வந்து சபையில நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. நாம சத்தியத்துக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய சத்தியம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சத்தியம்ன்றது சரியா தெரியாததுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாரும் சமம்ன்ற சொல்ற எண்ணத்துல நாங்களும் பேசுவோம், எங்களுக்கும் தேவனுடைய அந்த ஊழியத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. தேவனுடைய ஊழியத்துல பேசினாதான் பங்கு இருக்குங்களா? மரியம்மாள் இருக்காங்க இல்லைங்களா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவே பெற்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவங்க. ஏன் இயேசு கிறிஸ்து நினைச்சா நீங்க பேசுங்க, நீங்க என்னைய பெற்ற அளவுக்கு நீங்க வந்து பரிசுத்த ஸ்திரீயா இருந்திருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆனா ஏன் கொடுக்கல? அப்போ நீங்க மனுஷங்களை மகிமைப்படுத்துறீங்களா, தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? அப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு தேவனுக்கு இணங்க நம்ம அது நடந்தா தான் அது வந்து ஒரு சுத்தமானதா இருக்கும் இல்லைங்களா? யாரு இது? இயேசு கிறிஸ்து தானே. இவர் எப்படி இருக்காரு? அதாவது எந்த ஒரு வஸ்திரத்தையும் நாம வந்து அலங்கரித்து கொள்ளாம எப்படி இருக்காருன்னா நேச்சரா இருக்காரு. இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்காரு. சோ வசனமும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எண்ணத்தினாலேயே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். சோ நமக்கு ஆதாம் உருவாக்கப்பட்டாங்க இல்லையா? அது அந்த இயேசு கிறிஸ்துவோட பிக்சர் தான். முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இப்ப நம்ம அதை குறிச்சு ஒரு சின்ன ஒரு உள்ள போயிட்டு வந்துடலாம். ஸோ முந்தின ஆதாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிக்சர் பாருங்க. இவர் வந்து தனிமையா தான் இருக்காரு. ஸோ இவர் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஸோ இவருக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ முதல்ல யார் தான் உருவாக்கப்பட்டது? பின்புதான். ஸோ அப்போ முதல் தேவனுடைய படைப்பே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண், அப்புறம்தான் பெண். ஆனா இங்க நமக்கு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி நம்ம யாத்திராகமம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இங்க வந்து ஸ்திரீ வந்து புருஷனை ஆண்டு கொள்வான் அப்படின்னும் போது அப்போ தேவனுடைய படைப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு இவ்வளவு ஞானத்தையும் கொடுத்தது யாருதான்? தேவன் தான். அப்போ யாரை யார் ஆண்டுக்கணும் அப்படின்றது தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்னதான் உங்களுக்குள்ள திறமை இருந்தாலும் தன்னுடைய புருஷனை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, மட்டம் தட்ட கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்துக்கே போனாலும், நீங்க ஜில்லா கலெக்டராகவே ஆனாலும் உங்களுக்கு வந்து கணவன் அப்படின்ற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த ஒரு கணவனுக்கு கீழே தான் நீங்க என்னைக்குமே. அப்படின்னா எது அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைக்கு கீழே தான் சரீரம். சரீரம் போய் மேல உட்கார முடியாது. இப்ப இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, 10 விரல். இந்த 10 விரல் இங்க இருந்தா தான் அது அழகா இருக்கும். அதை கொண்டு போய் மூஞ்சில வச்சா, இல்ல காலை எடுத்துட்டு போய் தலையில வச்சுக்கிட்டு தலையை தூக்கி கீழே போட முடியுமா? எது எங்கெங்க இருந்தாதான் அதுக்கான மதிப்பு, அதுக்கான அழகு. ஆமா தானே? சோ இது யாராலையும் மாற்ற முடியும். இதுவரை ஒருவேளை நம்ம இதை மாத்தி அமைக்கணும்னு நம்ம நினைச்சா நம்ம யாருக்கு அன்னகராயிடுவோம்? தேவனுக்கு அன்னகர். தேவன் எப்படியாவற்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ள வந்தோம். ஸோ தேவனையே கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பரிசுத்த வான்கள்லாம் இல்லை, முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். ஸோ இங்க ஆதாம படைச்சு ஆதாம் வந்து டைரக்டா என்ன பண்ண முடியல, வஞ்சிக்கப்பட முடியல. ஸோ காரணம் என்ன? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சில வசனங்கள்லாம், அலங்காரம். ஸோ இது எல்லாமே பெண்கள் வந்து ஈஸியா ஒரு விஷயத்துல வந்து விழுந்துருவாங்கன்னா அது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக காரியத்துல இன்னைக்கு வந்து
நகை விலை வந்து 2000 ரூபாய் ஒரு பவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணிடணும், வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு போகாது, எதுக்கு மூட்டை சேர்த்துட்டு இருக்குன்னு சகோதரர்கள் சொல்லுவாங்க. ஆனா அவங்க இவ்வளவு கம்மியா எவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் சாத்தான் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம அடிச்சா நாம வந்து ஒன்னும் செட் ஆக, நம்ம பிளானே வந்து நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவால வந்து ஈஸியா வந்துச்சு, அவனுடைய திட்டத்தை வந்து ஏவாள் மூலியமா உள்ள கொண்டாந்துட்டான். ஸோ பெண்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும், ரொம்ப ஒரு பொறுமைசாலியா, ரொம்ப அவங்க வந்து ஈகோ பிடிச்சவங்க. ஈகோ, ஈ ஃபார் ஈவில், கோ ஃபார் கோயிங் ஆன், ஈவில் கோயிங் ஆன். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோபம் வரும். சடனாக கோவப்படுவாங்க, சடனாக அழுதுருவாங்க. சிலர்லாம் பெண் இப்போ ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணி சாதிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழுதே சாதிச்சிருவாங்க. அதெல்லாமே அவங்களுடைய ஈகோ. அந்த ஈகோவை எப்போ எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் பண்ண தெரியல, சரி என்ன பண்றது அப்படின்றதுக்காக என்ன பண்றது, அவங்களுக்கு இது பண்ணி அதை செஞ்சு கொடுப்போம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதை வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு என்ன திரும்ப சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம அவங்ககிட்ட அழ வேண்டியதா இருக்கு, புலம்ப வேண்டியதா இருக்கு, இப்படிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசியிலுமே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஈகோ வந்து ட்ரிகர் ஆகுது. சாதிக்கும் போது முன்னாடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈகோவா ஆகுறாங்க, சாதிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஈகோவை வெளிப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, ஏன் எனக்கு இது வேணும்ன்றது உனக்கு தெரியாதா, நீ ஏன் வாங்கி கொடுக்க மாட்டியா, இதெல்லாம் நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் நீ வாங்கி கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு ஈகோ தானே. ஸோ ஈகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதாம் மேல எவளுக்கு இருந்துச்சுங்களா? அப்புறம் எப்படிங்க ஈகோன்றது பெண்களுக்கே உரியதா இருக்கு? ஓ அப்படியா, சரி. அங்க ஒரு தப்பு நடந்துச்சுல்ல, ஃபர்ஸ்ட் அந்த தப்பை யார் ஸ்டார்ட் பண்ணது? சாத்தான் ஸ்டார்ட் பண்ணான். அடுத்து யார் அந்த தப்புக்கு வந்து உடந்தையானது? அதுக்கப்புறம் இப்போ ஆதாமேன்னு வந்து தேவன் வந்து கூப்பிடும்போது இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஆடை இல்லாம இருக்கிறோம், அதனால நீங்க என்ன வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஆடை இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டோன்னா, இவங்க கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் அந்த பழத்தை வந்து புசிக்க வேணாம்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, புசிச்சிட்டீங்க அப்படின்னு. உங்களுக்கு யார் இதை புசிக்க சொன்னது அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஆதாம் வந்து யாரை காட்டி, ஒருவேளை அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நான் தெரியாம சாப்பிட்டேன் நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லுது. ஆனா இவங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணியிருந்தா தப்பு, நான் பண்ணியிருந்தா அது என்ன பண்ணிடுவேன், சரண்டர் ஆயிடுவேன். ஆனா என்ன தப்பு பண்ண வச்சதே நீ தான் போது அந்த இடத்துல இப்படி பொருத்தி பாருங்களா. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன வந்து நேரா கேட்குறீங்கன்னா, சரிங்க சிஸ்டர் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு. இதே சகோதரன் மூலயமா அந்த ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன், எனக்கு தப்புன்றதே தெரியாது, அவர் தான் என்ன பண்ண சொன்னாருன்னு சொல்லி நான் இப்படித்தான் திருப்பி விடுவேன். ஆனா இவர் அந்த இடத்துல யோசிக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க நமக்காக உருவாக்கப்பட்டவங்க தானே, இவங்க என்னைக்கு நம்ம வந்து தப்பா பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி இவரை நம்பி சாப்பிட்டதுனால அவரு கடைசியில என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க, தப்பா தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிழல் தான் நமக்கு போகும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு நிழல், சபைக்கு நிழல். அப்போ சபை அப்படின்னும் போது சபைக்கு தலை யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். அப்போ அந்த ஒரு கிறிஸ்து பாடம் எடுத்து அதை சபையை இருக்கிறவங்க கேட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க நிழல் கிறிஸ்துவுக்கு சபைக்கு பாடம் எடுக்க முடியுமா, அதாவது சரீரம் தலைக்கு போய் பாடம் எடுக்க முடியுமா? ஆனா இங்க நமக்கு நல்லா தெரியும், ஆதாம் உள்ள இருந்துதான் ஏவாள் வந்தாங்கன்றது. ஆனா ஏவாள் பாடம் எடுத்ததுனாலதான் ஆதாமுடைய நிலைமை அன்றோ பரிதாபமா போயிடுச்சு. இன்னைக்கு நாம இஷ்டத்துக்கு நம்ம பாடம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமையும் எப்படிதான் போகும். அப்போ நமக்கு பாடத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்மளுடைய போதகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ வசனம் கூட வாசிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிக்சர் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு இருக்கா, கிறிஸ்து. அடுத்து அப்போ கணவன், அதுக்கப்புறம் தான். ஸோ அப்போ அந்த கிறிஸ்து அப்படின்றது வந்து யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கணவனை அடையாளப்படுத்துது. சபை அப்படின்றது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியை அடையாளப்படுத்துது. ஸோ இது வந்து வீட்டுக்கும் பொருந்தும். என்னைக்குமே குடும்பத்துக்கு தலைவன் யார் தான்? கணவர் தான். ஆமா தானே? அப்போ நமக்கு என்னைக்குமே சபைக்கு தலை யாரு தான்? அப்போ கணவன் சொல்படி கேட்டாதான் குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. ஆலோசிக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் போறோம், ஆனா முடிவு யார் கையில கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் கையில தான் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் சபையில இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது அநேக கேள்விகள் நமக்கு வருது இல்லைங்களா? இது அப்படியா, இது இப்படியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கான விளக்கங்கள் சகோதரர் மூலயமா திருப்பி என்ன பண்ணுது, புதுசா வரவங்களுக்கு நம்ம சொல்லப்படுது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த சகோதரர் இருக்காங்கல்ல. அப்போ குடும்பத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயத்துல வந்து சில பிரச்சனைகள் வருதுன்னா இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட போய் சொல்லும் போது இது இந்த விஷயத்த இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவன் வந்து சில ஆலோசனை வழங்குவாங்க இல்லைங்களா? பிரச்சனை என்னைக்குமே நீங்க சொல்ற இடத்துல இருந்தா போதும். பிரச்சனையை தீர்க்கிற இடத்துல நீங்க இருந்துட்டீங்க, நாம தீர்ந்துருவோம். ஆமா தானே? ஸோ இது வந்து உலகத்தின் நேச்சர். ஸோ கடவுள் கிட்ட போகிறதுக்கு நம்ம என்னவா இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சரீரம். வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். சோ இங்க வந்து சகோதரின்றது கிடையாது, ஆண் அப்படின்றது கிடையாது. சோ எல்லாருமே நம்ம எப்படி இருக்கோம், ஒன்னா இருக்கோம். இது எல்லாம் இப்படி ஒன்னா இருந்தாதான் நம்ம எங்கவா போவோம், கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா நம்ம போவோம். ஆமா தானே? சோ எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே கர்த்தர்களுக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சோ மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படிகிறது போல அப்படின்னா நம்ம முன்னாடி வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? இங்க சகோதரர் சகோதரிகள் எல்லாருமே நம்ம யார் தான்? கிறிஸ்துவனுடைய சபை, அதாவது கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. நாம எப்படி கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறோமோ அதே மாதிரி இங்க இருக்கிற சகோதரிகள் அவங்களுடைய சொந்த புருஷர்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? எப்பவுமே சபைக்கு தலை யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். அப்போ மனைவிக்கு தலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய புருஷன். சோ நீங்க எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு தீர்க்கமான ஒரு காரியத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லணும், புருஷர்கிட்ட. சோ அவங்கள வந்து என்னைக்குமே நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. என்னைக்குமே கிறிஸ்து ஸ்தானத்துல புருஷர் இருக்கிறதுனால சரீரம் என்னைக்குமே தலையாயிட முடியாது. உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருந்தாலுமே கூட அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதே யார் மூலயமா தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை மூலயமா தான், அதாவது கிறிஸ்து மூலயமா தான். அப்போ நீங்க என்னதான் உங்களுக்குள்ள ஒரு பூமியில ஒரு பெரிய அடையாளம் வச்சிருந்தாலுமே அந்த அடையாளத்துக்கு சொந்தக்காரரே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷர் தான். இப்ப நீங்க கலெக்டரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அவங்க பேருக்கு பின்னாடி யார் பேர் வரும், முன்னாடியா முடிக்கும் போது யார் பேர் வரும், புருஷர் பேர் தான். ஸோ அப்ப அவங்களுடைய மனைவின்னு சொல்லிக்கிறதுல தான் அவங்க வந்து பெருமைப்படணுமே அவசரம், என்னுடைய புருஷன் தான் அவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்னைக்குமே. ஸோ என்னைக்குமே தாய்மை அப்படின்றது தான் நமக்கு வந்து என்னைக்குமே நிரந்தரம் அப்படின்றத குறிச்சு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. சோ நம்ம வந்து ஒரே நம்பிக்கையில தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரே அழைப்பு, ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும். சோ இது எல்லாமே ஒன்னா இருக்கும்போது சிந்தனைகள் மட்டும் பல விதமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடும், குடும்பமே அங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அதனால நம்ம எப்பவுமே ஒரே நம்பிக்கையிலேயே இருக்கணும். ஒரே குடும்பம் நம்மளுடைய புருஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும்தான் நம்ம கத்திக்கணும். ஸோ ஒரு ஆள் இருந்தார் இல்லைங்களா, நமக்கு முன்னாடி 1000 மனைவி. அவரு எப்படி சொல்ல, ஒவ்வொரு ஸ்திரீயும் வந்து எதுக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணி 700 ராஜ்யமா 300 மறுமனையாட்டிகள். ஸோ இவங்க எல்லாரும் இத்தனை ஸ்திரீகளையும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவங்களுடைய ஞானம் வந்து எப்படி இருந்துச்சு, தேவன் கொடுத்தது
ரொம்ப ஒரு விசேஷமா இருந்தது இல்லைங்களா? எல்லா நாட்டு ராணிகளும் இவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு இவங்க வந்து சாலமோன் வந்து ஞானத்துல வந்து வல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இவரே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீயானவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு தன்னுடைய ராஜ்யத்தை கோட்டை விட்டார். அப்போ இது வந்து சாதாரணமா அவர் வந்து அதை பண்ணிருக்க முடியுமா? அப்போ 1000 மனைவாட்டிகள் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் வந்து அவங்களுடைய தெய்வங்களை என்னாச்சுன்னா சிலை வழிபாடு வந்து உருவாக்கி விட்டுறாரு இல்லைங்களா? ஸோ இது வந்து இவரா சுயாதீனமா பண்ணல, அவங்களுடைய ஸ்திரீகள் பேச்சை கேட்டுட்டு பண்றாங்க. ஸோ பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. ஸோ சாலமோன் சொல்றாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. அதை வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேர் இருந்தாலும் அதுக்குள்ள யாருதான் இருக்காங்க? ஒரு புருஷர் இருக்காங்க. இவர்கள் எல்லோருள்ளும் ஒரு ஸ்திரீ நான் காணவில்லை. சோ அந்த 1000 பேர்லயும் ஒரு புருஷன், அந்த 1000 பேர்ல இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை வந்து அவர் வந்து காணப்படலையாம், அதாவது காணவில்லையாம். அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்திரீ வந்து அங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் குணசாலியான ஸ்திரீன்ற ஒரு வகுப்பெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸ்ல ஆட் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? சோ அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 1000 ஸ்திரீகள் இருந்தாலும் அங்க ஒரே புருஷன் தான். ஆனா அந்த 1000 பேர்லயும் ஒரு ஸ்திரீயை நான் வந்து காணவில்லை அப்படின்னா, அப்ப அந்த 1000 பேருடைய மனநிலை எப்படிதான் இருக்கு? ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப இவருக்கு ஏற்ற அங்க ஒரு ஸ்திரீ வந்து இல்ல. அப்ப அந்த ஒரு குணசாலியான ஸ்திரீ இவர் என்ன பண்ண முடியல. சோ அடுத்த வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியாருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். சோ இந்த நாட்டு ஸ்திரீகள் மேல எல்லாம் இவங்க ஆசை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நாட்டோடைய சிலை வழிபாடை வந்து இவங்க ஸ்திரீகள் பேச்சு கேட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கி விட்டுட்டாரு. சோ அதனாலதான் சொல்றாரு, 1000 பேரை நான் வந்து கல்யாணம் பண்ணியும் எனக்கு ஏத்த ஒரு ஸ்திரீயை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அப்படி புதிய ஏற்பாட்டின் காலத்துல பவுல் அப்போஸ்தலர் இவர் இருந்தாரு. இவங்களுக்குள்ளேயும் ஸ்திரீகள் வந்து ஊழியத்துல பங்காற்றிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி பார்த்திருக்காங்க ஸ்திரீயை அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரனாகிய காரியத்தை நம்முடைய சகோதரி பெபியாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களை ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். சோ அவங்க வந்து ஊழியக்காரனாகிய கெங்கிரேயான்ற ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய அந்த சகோதரின்றாங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஊழியக்காரினா தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுறதுக்குலாம் இல்லை. அவங்க வந்து எந்த மாதிரி ஊழியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஊழியத்துக்கு இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து வாடகை பே பண்றோம் அப்படின்னும் போது நம்ம வந்து சகோதரியுடைய பங்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஊழியத்துக்குள்ள வர்றோம் அப்படின்னும் போது இந்த ஒரு கூடுகையில பெருக்கிறதுக்கோ இல்லை மற்ற காரியத்துக்கோ ஒரு டீ கொடுக்கறதுக்கோ எல்லாத்துலேயுமே சகோதரியுடைய பங்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு பங்கை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஸோ அப்போ சகோதரி கொடுக்குற எந்த ஒரு உதவியும் ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த பங்கை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சபைக்கு வந்து இவங்க வந்து சொல்றாரு. அடுத்து வசனம் வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். சோ இங்க வந்து பிரிஸ்கில்லா அப்படின்றது பாத்தீங்கன்னா யாரு? ஒரு பெண். ஆக்கில்லாவையும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆண். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீயை வந்து முன்னாடி வைக்கிறாரு. அதை வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது என்ன ஆகும்னா சகோதரனை தான் முன்னாடி வைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்க்கை. அப்பனா இவங்க வந்து என்ன வேலையாட்கள்? ஏன் சகோதரியை முன்னாடி வச்சிருக்காங்க? அப்ப சகோதரருடைய பங்கு வந்து அந்த சபையில வந்து என்னவா இருக்கு?
ஒரு முக்கியம் வாய்ந்ததா இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி அவங்கள வந்து வாழ்த்துங்கள் சொல்லி அவங்க அந்த இடத்துல அவங்கள முன்னிலைப்படுத்துறாங்க. யாரு? சகோதரி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்கிலா அப்படின்னு வராங்க. ஸோ ஆனா வேற இடத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிலாவை தான் முன்னாடி வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இது. ஸோ இதனுடைய பங்கு அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பங்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். ஸோ மரியாதையும் வாழ்த்துங்கள். மரியாள் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியலைங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்களையுமே வாழ்த்துங்கள். அப்போனா இவங்க எல்லாமே எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்காங்க. மரியாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கே மிகப்பெரிய ஒரு அவங்க தான் ஒரு பாக்கியவதியா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரோமர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாவையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியலையும் வாழ்த்துங்கள். சோ இவங்க எல்லாமே சகோதரிகள் தான், இவங்களையுமே வாழ்த்துங்கள் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாமே கர்த்தருக்கு பிரயாசப்படுகிற, இவங்க எல்லாமே கர்த்தருடைய ஊழியத்துக்கு ரொம்பவே வந்து பிரயாசப்படுகிறாங்க. சோ இவங்களை எல்லாருமே வாழ்த்துங்கள் அப்படின்னு. அப்போ சாலமோன் வந்து எப்படி பார்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குணசாலியான ஒரு ஸ்திரீயை வந்து தேடி கிடைக்கல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்திக்கிட்டு தேவனுடைய ஊழியத்துல வந்து இவங்களுடைய பங்கை வந்து எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து பவுல் அப்போஸ்தலர் வந்து சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்த்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா இவங்களுடைய ஊழியத்தினுடைய பங்கு, இவங்களுடைய ஊழியத்தினுடைய தேவை என்ன அப்படின்றது வந்து அப்போஸ்தலர்கள் வந்து அவங்களை வந்து சகோதரிகளை வந்து கரெக்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழி நடத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த வகையிலையும் தோர்ந்து போயிடக்கூடாது, தோன்றக்கூடாதுன்றதுக்காக முன்னிலையப்படுத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சபையில நின்று சொல்லியிருக்காங்க. அந்த உற்சாகம் தான் இன்னைக்கு நமக்கு என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனமா வந்திருக்கு. சகோதரிகள் கேட்டுட்டு இருக்கிற சகோதரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை உள்வாங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஊழியத்தினுடைய பங்குல இன்னமும் அவங்க வந்து உற்சாகமா செய்யறதுக்கு இந்த ஒரு வசனம் நமக்கு வந்து தேவன் நமக்கு ஏதுவா கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ தொடர்ந்து வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் தகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஸோ அந்த தொற்கால் அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாத்தையுமே வித்து என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களையுமே நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ சகோதரிகளுடைய பங்கு எப்படிலாம் இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம வந்து அப்போஸ்தலர்கள் மூலியமா நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியல, அந்த ஒரு திருச்சபைக்கு வர முடியல. காரணம் என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துதான் அந்த பரலோக அழைப்பையே ஓபன் பண்ணாரு. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டின் காலத்துல இத்தனை சகோதரர்கள் வழி நடத்தினாலும் இவங்க வந்து என்ன பண்ண முடியலன்னா தேவனுடைய ஊழியத்தை பிரசங்கமா பேச முடியாம ஆனா பேக்கப்பா இருந்து ஒரு சப்போர்ட்டடா வெள்ளா இருக்காங்க அப்படின்றத குறிச்சு இங்க நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. சோ தொடர்ந்து வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தீத்திரால் ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லுகிறவைகளை எல்லாம் கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறினார். சோ பவுல் ஒரு இடத்துல போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரத்தாம்பரம் அப்படின்றது வந்து வித்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசுறத அந்த கேட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்க பின்னாடியே வந்து ஊழியத்துக்குள்ள வர்றதை குறித்து நம்ம நிறைய அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இது சிம்பிளா எடுத்துக்கிறதுனால அதாவது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்.
பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்கிரிகளை கூறி பிரசங்கித்து வந்தார்கள். நற்செய்திகளை கூறி பிரசங்கித்து வந்தார்கள். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதேனியால் எனப்பட்ட மரியாளும். சோ இந்த ஒரு ஊழியத்துல யாரு கூட இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகதலேனா மற்றும் மரியாள். இவ்வளோ ஊழியத்திலையும் மத்தியிலையும் அவங்க சகோதரர்கள் கூட 12 அப்போஸ்தலர்களோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூட இருந்திருக்காங்க இல்லைங்களா? சோ அப்போ இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு நேச்சர் பிளான் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய பங்காற்றுதல் வந்து தேவனுக்கு வந்து சரியா செஞ்சுட்டு வராங்க. சோ வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனான தூசாலின் மனைவியாகிய யோவானும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாமே வித்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கூட ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. சோ இந்த ஒரு ஊழியத்தை கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறாரு. சோ வாங்கி அவர் எடுத்துக்கல, அவங்க வராங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு திடீர்னு ஒரு மலை மேல போய் பிரசங்கம் பண்ண ஊழியத்துக்கு போயிட்டாரு. பேசிட்டு இருக்கும்போது வந்து உணவு இல்லாம போயிடுது. ஸோ அவர் நினைச்சா எல்லாம் வேணாலும் பண்ணலாம். ஆனா இவங்களுடைய பங்கு தேவைன்றதுக்காக அந்த ஒரு காரியத்தை எல்லாம் வாங்கி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணிட்டு போறாரு, கொடுத்துட்டு போறாரு. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கிட்ட எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியம் இல்லை. சத்தியத்தை வந்து யார் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அதை நம்ம வாங்கி என்ன பண்ணணும், நம்மளும் வளரணும். ஸோ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சோ இந்த ஸ்திரீகளுடைய இப்ப இத்தனை ஸ்திரீகள் இருந்தாங்க பாத்தீங்களா, அத்தனை ஸ்திரீகளுடைய அவங்களுடைய பேர் எல்லாமே எதுல இருக்குங்களா? சோ அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அழைப்பு இருக்கு. சோ அந்த அழைப்புக்குள்ள அவங்க போறதுக்கான எல்லா ஒரு சூழலையும் தேவன் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு இது மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன, அவருடைய வார்த்தையை வந்து பேசுறதுக்கான அந்த ஒரு இதுவும் மட்டும்தான். மற்றபடி அழைப்பு அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதுல வந்து சகோதரிகளும் இருக்காங்க, சகோதரர்களும் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜீவ புஸ்தகம் அப்படின்றது நம்ம ஒரு பாடமாவே இருக்கு. அது நம்ம ஒரு காலத்துல கண்டிப்பா தேவனுக்கு சித்தமானாலும் பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அப்போ அந்த ஒரு திருச்சபையா போறதுக்கு சகோதரிகளுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். சோ இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக. சோ இப்போ ஒரு சகோதரி வந்து ஊழியத்துல வந்து இப்பதான் வந்து சகோதரிகள் ஸ்திரீகள் எல்லாமே வசனம் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரர்கள் மட்டும்தான் அதை படிக்கணும் அப்படின்றதே இருந்தது. ஸோ காலம் மாற மாற காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஊழியத்துக்கு சில பங்குகள் தேவைன்றதுனால வசனத்தின் மூலயமா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொடுக்கறதுனால சகோதரிகள் வந்து அதை வாங்கிட்டு அதுல அவங்க ஒரு சின்ன ஒரு பலன் அனுபவிக்கிறத அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இங்க வந்து தேவனுடைய சர்வெண்ட் தான் நம்ம. ஸோ அப்போ இங்க வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தேவனுடைய சர்வெண்ட். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வேலையாட்கள். நாம அவருடைய வேலையை தான் செய்யறதுக்கு இங்க வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளுடைய வேலையை நம்ம வந்து சரியா செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் உதவி
செய்துள்ளார்கள் என்று பெண்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்குமே உதவி செஞ்சாங்க இல்லைங்களா? மார்த்தாள் மரியாள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுல இருந்து தங்குறதுல இருந்து அவருடைய சத்திய வார்த்தை கேட்கிற வரைக்கும் எல்லாருமே அவங்களோட கூட இருந்தாங்க. ஸோ பவுல் கூடயும் இணைந்து ஊழியம் செய்தார்கள். யாரு? சகோதரரும் செஞ்சாங்க, சகோதரிகளும் செஞ்சாங்க. ஸோ சபையில வந்து பெண்களின் ஆலோசனை, சபையில வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த ஒரு ஊழியத்தை இங்க ஸ்டார்ட் பண்ணலாம், போகலாம் வரலாம்னு சகோதரிகள் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அதை என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணலாம். அந்த காலத்திலையுமே சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்திரீகளே உங்களுடைய புருஷருக்குள் கீழ்ப்படிந்திருங்க. அப்போ அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கலாம். ஸோ எபேசியர் 4:16. எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கண்ணுகளினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாய் இருக்கிறதுக்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீரம் முழுவதும் நமக்கு இப்போ வந்து உடல் முழுவதும் கை கால் எல்லாமே இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இது அந்தந்த இடத்துல இருந்தா அந்தந்த ஆசீர்வாதம் அளவுக்கு தக்கதான ஆசீர்வாதங்கள் அதுக்கு கிடைக்கும். ஒருவேளை நான் இதயமா இருக்கணும், நான் வந்து மூளையா இருக்கணும், நான் வந்து கண்ணா இருக்கணும், நான் வந்து கையா இருக்கணும், நான் வந்து காலா இருக்கணும், இப்படிலாம் இல்லாம கிறிஸ்து இயேசுக்குள் பக்தி விருத்தியை உண்டாக்கணும்னா அவருடைய அன்பிலே அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படியே எடுத்துட்டு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போனா அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவான சத்தியத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவாருன்னா வளர்க்க செய்வாரு. ஸோ கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஸோ இங்க சகோதரிகள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் தனித்தனியா கிடையாது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாருமே எப்படித்தான் இருக்கோம்? ஒன்றாக தான் இருக்கும். நமக்கு ஒரே புருஷன் தான். யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவரை தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும். ஆமா தானே? ஸோ சபையில் பெண்களின் பங்கு அப்படின்ற ஒரு பாடம் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் நிறைய காரியங்கள்லாம் இருந்தது. அது எல்லாமே ஒரு சிலதுலாம் சொல்ல முடியுது, ஒரு சிலதுலாம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ போதுமான அறையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து பகிர்ந்திருக்கோம். ஸோ சபையில வந்து சகோதரிகள் பேசக்கூடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பலவீனம் உள்ள ஒரு ஸ்திரீ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து கருத்தா ஹேண்டில் பண்ணாலும் சில விஷயங்களால வந்து தேவனுடைய திட்டத்துக்கு இணங்க அவங்களால செயல்பட முடியாம போயிடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இச்சைகள் அதிகமா இருக்கு. காரணம் இச்சைனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, பொன்னாசை பொருளாசை இந்த மாதிரி. ஸோ அங்க எப்படி ஏவாள் வந்து அந்த ஒரு சாத்தானை பார்த்து வழங்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சகோதரிகள் நமக்கு எதிராக நிற்கிறது மெயின் காரணமே தங்கங்கள் வைரங்கள் இந்த மாதிரி காரணங்களை இருக்கிறதுனால ஈடுபாடு அது மேல இருக்கிறதுனால தேவனுடைய திட்டத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க? அசட்டப் பண்றாங்க. ஸோ சகோதரர்கள் வந்து அதுல பெருசா ஈடுபாடு இல்லாததுனால சரியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து நிர்ணயிச்சிருந்தாலும் சகோதரிகள் சகோதரர் குறித்து கவலைப்படாம பொறாமப்படாம கஷ்டப்படாம எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே அந்த அழைப்புக்குள்ளதான் இருக்கிறோம்னு சொல்லி தேவன் வந்து எல்லாருமே ஈக்குவாலிட்டி காமிச்சு ஸோ கிறிஸ்தேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள், நீங்க ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வசனம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஊழிய பங்கு கொடுத்துருக்காங்களோ அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளரணும். ஸோ பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.